அனைவருக்கும் தமிழ் வணக்கம். இன்றைய தினம் அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா அருமை சகோதரர் தயாரிப்பாளர் அவருடைய முன்னெடுப்பில் வாகை தலைவனுக்கு வாழ்த்தரங்கம்னு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி. அதில் நல்லா பேசக்கூடிய பேச்சாளர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. நிறைய இளைஞர்கள், மாணவர்கள், மாணவிகள்லாம் நல்ல அவர் வாழ்த்தை பேசுகிறாங்க. இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்திருக்கக்கூடிய அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா அவர்களுக்கு நெஞ்ச நிறைய வாழ்த்துக்கள். பிறந்தநாள் கொண்டாட்டம் தொடங்கியிருக்கு தமிழ்நாடு முழுக்க. நல்ல நலப்பணி திட்டங்கள் தொடர்ந்து நாங்கள் செய்வோம். அது இந்த வாட்டி நம்ம வாகை தலைவருக்கு இன்னும் பல்கை பெருகி அவருடைய நல்ல பல திட்டங்கள் மக்கள் மத்தியில் சென்று சேர்கிற வகையில் நல்ல முறையில் இந்த ஆண்டும் தொடங்கி இருக்கிறது. இந்த நேரத்தில் இதில் களமாடி கொண்டிருக்கிற அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேற என்ன சார் பர்த்டே அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வச்சிருக்கீங்க? அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நேற்று இரவு இது குறித்து எங்களுடைய பொதுச் செயலாளர் சீனியர் மினிஸ்டர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களோடு நாங்கள் தொலைபேசியில் பேசுகிறோம். அப்போ இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன், அன்பு தோழர்களுக்கு, தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கு பொதுச் செயலாளர் அவர்கள் என்னிடம் தொலைபேசியிலையும் சொன்னார், உங்கள் எல்லாருக்குமே சொல்லியிருப்பார், எந்த ஒரு நலத்திட்ட பணியாக இருந்தாலும் நீங்கள் போய் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஹெட்மாஸ்டர் கிட்ட கொடுத்துட்டாலே போதும். மிக முக்கியமாக குழந்தைகளை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுவும் வீக் டேல, ஒர்க்கிங் டேல போயிட்டு அவங்க எந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதை தவிர்த்து கொள்ளுங்க. சம்பந்தப்பட்ட நிர்வாகி மேலே உடனடியாக நடவடிக்கையும் எடுத்திருக்கிறது. எனவே நலத்திட்ட பணிகள் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம், நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் எதுவும் கொடுக்கலாம். யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம, கட்சி சார்ந்த ஒரு கொடி கூட போடாம நீட்டா போயிட்டு நீட்டா பண்ணும்படி கேட்டோம். இல்லைன்னா அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட நான் இதை பற்றி விசாரித்து எனக்கு ஒரு நோட், அதாவது என்ன நடந்தது, ஏன் அப்படி பண்ணாங்கன்னு கொடுக்க சொல்லியிருக்கிறேன். காலை உணவு, மதிய உணவு என்பது வெறுமனே உணவு கிடையாது. அது ஒரு ஊட்டச்சத்து. அது வெறும் இப்போ பிஸ்கெட் என்பது சப்ளிமெண்ட் ஃபுட். வேற அந்த மீல் என்பது தான் பிரின்சிபல் ஃபுட். புரியும்படி சொல்லணும்னா உணவு என்பது அது ஆற்றலுக்குரியது. வேற இந்த பிஸ்கெட்டு, டீ, காஃபி அப்படிங்கிறதுலாம் ஸ்நாக்ஸில் வரும். அதனால ஒருவேளை அவங்களுக்கு உணவு குறித்த நேரத்தில் ஏற்பாடு பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியலன்னா பதிலுக்கு உணவு தான் ஏற்பாடு பண்ணமே தவிர இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. யார் இது மாதிரி பண்ணாங்கிறத விசாரித்து அது இன்னும் முழு விவரம் வந்த பிறகு அது மீது என்ன நடவடிக்கை என்பதை நான் தெரிவிக்கிறேன். பிரைவேட் ஸ்கூல் இப்போ லஞ்சம் இல்லாமல் இப்போ லைசன்ஸ் ரெனிவல் பண்ணுறீங்க. அந்த பணத்தை அரசு பள்ளிகளை கழிவறை கட்டுறதுக்கு கரெக்ட் நீங்க ஒரு கோரிக்கை விடுக்கலாம். ஆமா ஆமா கரெக்ட். நான் முதலில் போட்ட கையெழுத்து லஞ்சம் வேணான்ட்டீங்க. பட் அந்த காசை அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஒரு நவீன கழிவறைக்கு, சுத்தமான கழிவறைக்கு ஏற்பாடு பண்ணலாம்ல. நான் முதல்ல போட்ட கையெழுத்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கழிப்பறைகளை மேம்படுத்ததா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு வகுப்பறை இல்லாத கழிப்பறைக்கு கூட ஒரு பயன் இருக்கு. அதை காமன் டாய்லெட்டாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனால் கழிப்பறை இல்லாத ஒரு வகுப்பறை என்பது பயனற்றது. அப்போ நிச்சயமாக கழிப்பறைகளை நாம் அதற்கு ஃபண்டு ஒதுக்கி கட்டுறோம். அது மட்டும் இல்லை, மெயின்டைன் பண்ணணும். மாதத்துக்கு ஒரு வாட்டி அது ஒழுங்காக இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய யூரினல்ஸ்லாம் ஃபங்க்ஷன் ஆக தான் பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரீப்பேர் பண்ணணும். அப்போ இதெல்லாம் பண்ணுறதுக்கு தயவு செய்து இந்த தனியார் பள்ளிகள்லாம் நீங்களும் துணை நிற்கணும், கூட வரணும். 2 பள்ளிக்கூடம், அரசு பள்ளிகளும் தனியார் பள்ளிகளும் எங்களுடைய 2 கண்ணு தான், 2 கைகள் தான். 2 கையும் சேர்ந்து இருக்கை ஓசை எப்படி கரவொலி வருதோ, சத்தம் வருதோ, அப்படி தயவு செய்து இந்த தனியார் பள்ளிகள்லாம் இன்னும் இந்த அரசு பள்ளிகளை மேம்படுத்த வாருங்கள், உங்களை அரவணைக்க காத்திருக்கிறோம் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம்.